ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு குவிக் 5 minutes ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சூப்பர் டெலிஷியஸான ஒரு பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். கிட்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க இப்போது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன பட்டை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நிறைய ஆட் பண்ணாதீங்க, பட்டை ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த பட்டை வந்து நீங்கள் ஆப்பிள் மில்க் ஷேக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆப்பிளும் சின்னமனும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்வீட்க்கு வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பனானா வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணலாம். சுகருக்கு பதிலாக நீங்கள் டேட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது ரெண்டையும் நல்லா ஒரு நைஸ் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஏன் நம்ம தனியாக அரைக்கிறோன்னா, இது மற்ற பொருளோட இந்த பட்டை வந்து சரியாக அரைப்படாது, அதுக்காக தான் இதை நம்ம தனியாக அரைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4-5 முந்திரியை நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour நீங்கள் போட்டிருந்தீங்கன்னாவே போதும், நல்லா சாஃப்ட் ஆயிரும். அந்த முந்திரியை நம்ம அந்த கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு இல்லையா, ஊற வச்ச தண்ணி, அதோடு சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணி இதை இன்னொரு தடவை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் பாதாமை ஊற வச்சு பாதாமுடைய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் அதையும் ஆட் பண்ணலாம், அதுவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான பழத்தை எடுத்துக்கலாம். பழம் பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்ச பழமாக எடுங்க, அதுதான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பழுக்காத பழம் எடுத்திங்கன்னா இது வந்து நல்லா டேஸ்ட்டாக வராது. ஸோ ஒரு பழுத்த பழம் எடுத்து அதை நான் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பழத்தை வந்து நம்ம கேஷ்யூ பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டோட ஆட் பண்ணிக்கிறோம். இதோட சேர்த்து பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு வச்சுருக்கேன். அந்த பால், காய வச்ச பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலில் நான் வந்து 50 ml ஆஃப் மில்க் மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன். மீதி 50 ml பார்த்திங்கன்னா அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் அட் அ டைமில் ஆட் பண்ணிங்கன்னா அது சரியாக பிளெண்ட் ஆகாது. அதனால் இப்போ 50 ml அரைக்கும் போது 50 ml உள்ளே ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் யம்மியான பனானா மில்க் ஷேக்கை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு கரெக்டான திக்னஸில் இது இருக்கணும். இதில் வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வீட்டில் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்கள் ஆக்சுவலாக 5 minutesல செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.